நுண்ணறிவு கேள்விகள், அதாவது ஐக்கியூ சம்பந்தமான ஒரு 20 கேள்விகள் பார்க்க இருக்கிறோம். இது பொதுவாக ஸ்காலர்ஷிப் கிரேட் 5ல் கேட்கப்படுற கேள்வி. அதே போல் சில போட்டி பரீட்சைகள் ஐக்கியூ சம்பந்தமான எக்ஸாமுக்கு வரக்கூடிய பேசிக்கான சில விஷயங்கள் வர இருக்குது. அப்படி சில பேசிக்கான சில விஷயங்களை நீங்கள் கற்றுக்கொள்ளணுமா இருந்தால், தெரிஞ்சு கொள்ளணுமா இருந்தால் தொடர்ந்து இந்த வீடியோவில் பயணம் செய்யுங்க. வந்து இணைஞ்சிருங்க. பாருங்கள், உங்களுக்கு தேவையான நிறைய டிப்ஸ் வந்து 20 கேள்விகளும் உங்களுக்கு நாங்கள் சொல்லித்தர ரெடியாக இருக்கிறோம். ஓகே, பார்த்தீங்கன்னு சொன்னால் இதை பொறுத்த வரைக்கும் பாருங்கள், இதில் 2 படங்கள் தரப்பட்டிருக்குது. ஒரு ஏ சொல்லி ஒரு படமும், அதே போல் பி இன்னொரு உருவம் தரப்பட்டிருக்குது. இதில் ஒரு ஏயை ஒத்த ஒரு உருவத்தை பெறுவதற்காக ஒரு பியில் செய்ய வேண்டிய மாற்றங்கள் எத்தனைன்னு தான் கேட்டுருக்காங்க. இதில் நீங்கள் பார்க்கணும் என்னன்னு சொன்னால், இதில் ஏ இருக்குது, அதே போல் இதில் பி இருக்குது. இதே ஷேப்பில் இங்கே வரணுமா இருந்தால் எத்தனை மாற்றங்கள் நம்ம செய்யணும், 2, 3, 5 கேட்டுருக்குது. ஸோ நம்ம செய்ய வேண்டிய மாற்றங்களை நம்ம பார்க்கும்போது இந்த இடத்துல பாருங்கள், இதில் ஒரு லைன் வருது. அப்போ அதுக்கு முன்னால் இதில் ஒரு லைன் வருது. அப்போ இதில் ஒரு லைன் வரணும் 1, அடுத்த 2 ஒரு லைன் ஒன்று வரணும் 2 மாற்றம் வந்துருக்குது. அதே போல் தான் இதில் ஒரு வளைவு ஒன்று இருக்கு பாருங்கள். இப்போ இந்த இடத்துல நம்ம எடுத்தோம்னு சொன்னால் இது ஒரு வளைவு வரும். ஸோ மொத்தமாக 3 உருவங்கள் வருது. ஸோ இது 3 உருவங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆன்சர் பார்ப்போம். ரெண்டாவது ஆன்சர் தான் சரியான ஆன்சர். பார்த்தீங்கன்னு சொன்னால் 3 சேஞ்சஸ் நம்ம செய்யணும், 2 படங்களும் ஒரே மாதிரி வரதுக்காக. ஸோ அதே மாதிரி 2வது கேள்வியை பார்த்துக்கொள்ளும். கோலத்துக்கேற்ப அடுத்ததாக இடப்பட வேண்டிய உருவை தெரிவு செய்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இப்போ இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் 3 படங்கள் தந்திருக்காங்க. இப்படி ஒரு படம் இருக்குது, இப்படி ஒன்று இருக்குது, இப்படி ஒன்று இருக்குது. இந்த இடத்துல என்ன படம் வரணும், 3 படம் தரப்பட்டிருக்கு. இதில் எந்த படம் வரணும்னு பார்க்கலாம். சும்மா நம்மளால் யோசிச்சிங்கன்னா அவங்களுக்கு விளங்கும். இதில் பாருங்கள், கருப்பு ஷேட் பண்ணியிருக்காங்க. இங்கே அதையும் கருப்பு ஷேட் இருக்குது. இப்போ ஒன்று விட்டு கருப்பு ஷேட் வரதால அப்போ இந்த இடத்துல வெள்ளை ஷேட் பண்ணாத ஒரு உருவம் ஒன்று வரும். ஸோ அப்போ இந்த மாதிரி ஷேப்பில் தான் வரப்போகுது. அப்போ இந்த மாதிரி ஷேப் வரதால நமக்கு என்ன செய்யும், ஒன்று முதலாவது வராது, ஒன்று இதாக இருக்குது, அல்லது இதாக இருக்குது. பார்த்தீங்கன்னா இந்த திசையில், அதாவது லெஃப்ட் சைடில் இது கருப்பு ஷேட் வந்துருக்கு. அப்போ இது ரைட் சைடில் வந்துருக்கு. ஸோ ஆப்போசிட் சைடில் வருது. அப்படியா இருந்தால் இது கீழே வந்திருந்தால் அடுத்து மேலே வந்திருக்கும். ஸோ மேலே வர ஒரு இங்கே தான் இருக்குது. ஸோ 3வது தான் சரியான ஆன்சராக இருக்கும். நம்ம ஆன்சரை பார்த்துக்கொள்வோம். ஓகே, ரைட்ஸ். 2வது கேள்விக்கு 3வது ஆன்சர் சரியான ஆன்சர். ஓகே, ரொம்ப சிம்பிளானது. ரொம்ப ஒப்சர்வ் பண்ணிக்கின்றேன். இதை கூர்ந்து கவனிச்சிக்கன்னு சொன்னால் ஈஸியாக கண்டுகொள்ளலாம். ஸோ நம்ம அதே பேரத்தில் அடுத்த கேள்விக்கு போவோம். 3வது கேள்விக்கு பார்ப்போம். இதுலேயும் கோலங்கள் படங்கள் தான் தரப்பட்டிருக்கு. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் பாருங்கள், என்னென்னு சொன்னால் இதில் கோலத்துக்கேற்ப அடுத்ததாக இடப்பட வேண்டிய உருவை தெரிவு செய்ய, அதுவும் அதே போல் 3 படங்கள் தரப்பட்டிருக்குது. அப்போ இந்த இடத்துல என்ன படம் வரும் என்று 3 படங்கள் தரப்பட்டிருக்கு. அப்போ இந்த ஷேப்பை பார்த்தீங்கன்னு சொன்ன இதில் மேலே ஒரு ஷேட் இருக்குது, கீழே ஒன்று இருக்குது, இங்கே லெஃப்ட் சைடில் ஒன்று இருக்குது. இதை பார்த்தீங்கன்னா ஷேப் மாறி வந்திருக்கு. அப்போ இதே மாதிரி இந்த 3 ஷேப்பில் தான் இது வந்திருக்குது. ஆனால் சைடு எப்படி இந்த சைடு அப்படியே மாற்றினா, அப்படியே ரொட்டேட் பண்ணால் இந்த ஷேப்புக்கு நம்ம இது என்ன செய்யுது, இது இப்படி மாறி இருக்குது. ஸோ அப்படியா இருந்தால் இந்த ஷேப் தான் என்ன செய்யும், ரொட்டேட் ஆகி, அதாவது இந்த ஷேப் வந்து இப்படியே ரொட்டேட் பண்ணால் என்ன ஷேப்பில் வருமோ அதுதான் இங்கே வரப்போகுது. ஸோ இங்கே 2 இருக்கிறதால மேலே 2 இது வரும். ஸோ அப்போ இது வாரத்துக்கு சான்ஸ் இருக்குது. இருந்தாலும் பார்ப்போம். அப்போ நம்ம ரொட்டேட் பண்ணோம்னு சொன்னால் இதை ரொட்டேட் பண்ணும்போது இந்த பக்கம் கீழே கொண்டு வரணும். ஸோ அப்போ இதுதான் பொருத்தமாக இருக்குது. முதலாவது இப்போ நம்ம அப்படியே ரொட்டேட் பண்ணும்போது இது இப்படி கீழே வரும், இது 2ம் மேலே போகும். ஸோ அப்போ முதலாவது வாரத்துக்கு வாய்ப்புகள் அதிகம். ஸோ நம்ம பார்த்தோம், இதில் ஆன்சர் பார்த்தோம்னு சொன்னால் ஓகே, எஸ், முதலாவது தான் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஸோ ரொம்ப இது கொஞ்சம் ஒப்சர்வ் பண்ணக்கூடிய அதே கேள்வி தான். கிட்டத்தட்ட 3 கேள்விகளும் ஒரே மாதிரி கேள்விகளை தான் இங்கே வந்திருக்கு. ஸோ அதே மாதிரி நம்ம இன்னொரு கேள்வி பார்த்தோம்னு சொன்னால் 5வது அடுத்த கேள்வி. இந்த கேள்வியில் இதில் உருவங்கள் பெருமதி தரப்பட்டிருக்குது. இதில் முக்கோணம், வட்டம், இதர பெருமதி 5, அதே போல் 2 முக்கோணங்களின் கூட்டுத்தொகை 4, அதே போல் இந்த முக்கோணம் 2 வட்டம் காணப்படுது, இதில் கூட்டுத்தொகை 8 என தரப்பட்டிருக்காங்க. இத்தரவுகளை பயன்படுத்தி 4வது 5வது 2 கேள்விக்கு நம்ம விடை அடிக்கணும். இது 4வது கேள்வி. 5வது கேள்விக்கும் இந்த தகவலை தான் நம்ம யூஸ் பண்ணணும். சரியா? அப்போ இதில் 3 உருவங்கள் தரப்பட்டிருக்கு. முக்கோணம், வட்டம், முக்கோணம். இந்த 3இன் பெருமானம் எவ்வளோன்னு கேட்டுருக்கு. அப்போ நம்ம ஈஸியாக கண்டுபிடிக்கிறது நமக்கு சிம்பிளான வழி. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் 2ம் ஒரே வகையான உருவங்கள் தரப்பட்டிருந்தால் நமக்கு ஈஸி. சொன்னால் 2ம் ஒரே வகையான உருவங்களாக இருந்தால் தரப்பட்ட பெருமதியாக 2ஆல் பிரித்து விட்டால் நமக்கு வந்துடும். ஸோ 2ஆல் பிரிச்சுன்னா 2 வரும். இப்போ முக்கோணத்துடைய பெருமதி 2ன்றது நம்ம விளங்குது. ஸோ நம்ம என்ன செய்யலாம், இப்போ இந்த இடத்துல பிரதியிட்டீங்கன்னா சிம்பிள். அப்போ இங்கே 2 இருந்தால் இங்கே 5 இருக்குது.
ஸோ வட்டத்தின் பெறுமதி 3. ரொம்ப ஈஸியாக இருக்கும். அப்போ இதன் அடிப்படையில் நம்ம என்ன செய்யலாம், இங்கே முக்கோணத்துக்கு 2ம் வட்டத்துக்கு 3 நம்ம போடுவோமா இருந்தால் இங்கே ஒரு முக்கோணத்துக்கு 2. ஸோ 2 3 5 5 2 7 7 என்பது சரியான ஆன்சராக இருக்கும். அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் 4வது கேள்விக்கு 7வது ஆன்சர். ஓகே, மற்ற 7 வருது. பட் அதே போல் இது கொஞ்சம் பெருமதியானது. இதே தகவலை வச்சு தான் நம்ம என்ன செய்யலாம், 5வது கேள்விக்கும் ஆன்சர் பண்ண போகிறோம். அதே தகவல் தான் நம்ம இருக்குது. ஸோ உங்களுக்கு திரும்ப சொல்ல தேவையில்லை. அதனால் நான் என்ன செய்கிறேன், டிரெக்டாகவே ஆன்சருக்கு போவோம். நமக்கு ஏற்கனவே தகவல் தெரியும், இதில் பெருமதி தெரியும். இங்கே கேட்கப்பட்ட கேள்வி 15ஐ குறிப்பது, அதாவது இதில் நம்ம எல்லாத்தையும் கூட்டும்போது 15 வரணும்னு கேட்டிருக்காங்க. இப்போ நமக்கு ஏற்கனவே முக்கோணத்துக்கு தெரியும் 2 வரும், அதே போல் வட்டத்துக்கு 3 வரும்னு தெரியும். ஸோ அப்போ அந்த அடிப்படையில் நம்ம என்ன செய்யலாம், போட்டு போகலாம். இதுக்கு 2 முக்கோணத்துக்கு 4 வரும், இதில் வட்டத்துக்கு 3 வரதால 3 9 வரும், கூட்டினா 15 வருதா இல்லை. அப்போ இங்கே நம்ம வட்டத்துக்கு பார்க்கும்போது 6 இருக்குது, 2 வட்டத்துக்கு 6 வரும். முக்கோணம் 2ன்னு சொன்னால் இங்கே 6 வருது, 6 6 12 வராது, 2 வராட்டி ஆட்டோமேட்டிக்காக தெரியும் இதுதான் வரப்போகுது. ஸோ அதுதான் சரியான ஆன்சர். நம்ம நேரத்தை இதில் கவனமாக இருக்கணும், நேரம் அதிகமாக எடுக்கக்கூடாது என்பதனால தான் நம்ம 3 செஞ்சு காட்டலை. 2 பிழையாக இருந்தால் கட்டாயம் இதுதான் வரும். அப்போ நம்ம நேரத்தை மிச்சப்படுத்துறதுக்காக நம்ம பார்ப்போம் சரியான ஆன்சர். சரியான ஆமாம், 5வதுக்கு 3வது தான் சரியான ஆன்சர். ஸோ நீங்கள் நேரத்தையும் கவனம் எடுத்து கட்டாயம் செய்யணும்னு சொன்னால் நேரம் போதாது ஐக்கிய பேப்பருக்கு. ஸோ அதே போல் 6வது கேள்வி பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த 6வது கேள்வியை பொறுத்த வரைக்கும் இதில் நேரத்துக்கு கடிகாரமாக இருந்தால் தினம் என்பதுக்கு எது வந்து வருடமா நாட்காட்டியா பஞ்சாங்கமா என்பது தெரியும். இப்போ கடிகாரத்தின் மூலமாக நம்ம நேரம் பார்ப்போம். அப்போ ஒரு தினத்தையோ திகதியை நம்ம எதன் மூலம் பார்ப்போம், நாட்காட்டி மூலம் தான் பார்ப்போம். ஒரு சிம்பிளான ரொம்ப ஈஸியான ஒரு கேள்வி. இதுக்கு ஆன்சர் 2வது வரும். ஓகேயா, இதுக்கெல்லாம் நம்ம விளக்கம் தேவையில்லை. நம்ம அடுத்த கேள்விக்கு போவோம் விரைவாக. அதே போல் 7வது கேள்வி பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த 7வது கேள்வி அதே மாதிரி தான் 6வது கேள்வி போலயே சீனி கரும்பு, அதாவது நம்ம கரும்புலேருந்து சீனி எடுப்பது போல அப்படியாக இருந்தால் கடதாசி நம்ம எதில் இருந்து எடுப்போம்னு கேட்டுக்கலாம். உங்களுக்கு தெரியும் கரும்புலேருந்து சீனி எடுப்போம். அப்போ கடதாசியை நம்ம வைக்கோல்லேருந்து தான் எடுப்போம். இல்லை ஓலையிலிருந்தும் துணியிலிருந்து எடுப்பது குறைவு, வைக்கோல்லேருந்து அதிகமாக எடுக்கப்படும். அதனால் வைக்கோல் என்பது சரியான ஆன்சராக இருக்கு. நம்ம ஆன்சரையும் பார்த்துக்கோம். ஓகே, 2வது ஆன்சர் சரி ஆன்சர். இது நீங்கள் கொஞ்சம் தெரிஞ்சு வச்சிருக்கணும். இது கொஞ்சம் ஜென்ரல் நாலேஜோட சம்மந்தப்பட்ட ஒரு கேள்வி. இதில் ஐக்கியவை விட ஜென்ரல் நாலேஜ் நீங்கள் அதிகமாக யூஸ் பண்ணணுமோ. அடுத்த கேள்வியை பார்ப்போம். 8வது கேள்வி இது கூற்றுக்கள் சம்மந்தமான ஒரு கேள்வி வந்து உங்களுக்கு தெரியும். ஒரு கூற்றுக்களை தந்துட்டு அதுக்கு சரியான முடிவை தெரிவு செய்ய சொல்லுவாங்க. அவங்க கூற்றுக்கள் சகல பூக்களும் அழகானவை ஒரு கூட்டு தரப்படுது, சில பூக்களுக்கு மனமில்லைன்னு தரப்படுறது, பல்வேறு நிறங்களுடைய பூக்களும் உள்ளன. அப்போ பூக்களை பொறுத்த வரைக்கும் மனமில்லாத பூக்கள் இருக்குது, நிறங்களோட பூக்கள் இருக்குது, ஆனால் எல்லா பூக்களும் அழகானவைன்னு இருக்கு. இதுதான் தரப்பட்ட கூற்று. இதன்படி சரியான முடிவு என்பது மனமில்லாத பூக்களும் அழகானவை. அவங்கள அழகு என்பது சொல்லப்பட்டிருக்கு. சகல பூக்களும் அழகானவை என்பதனால மனமில்லாமல் இருந்தாலும் அழகானதுதான். பல வர்ணங்களில் உள்ள பூக்கள் மனமில்லாதவை. இப்போ பல வர்ணங்களில் பூக்கள் இருக்கு, அது மனமில்லாதவையாக இருக்கலாம், மனம் உள்ளதும் இருக்கலாம். ஸோ அது வராது. அதே போல பார்த்தீங்கன்னு சொன்னால் அடுத்து பார்த்தீங்கன்னா மனமுள்ள பூக்கள் அழகானவை அல்ல தந்திருக்கு. அழகானவை அல்ல என்பது பிழை. ஸோ அப்படிங்க 1வது ஆன்சர் சரியான ஆன்சராக இருக்கும். நம்ம ஆன்சரை பார்த்தோம்னு சொன்னால் எஸ், கேள்விக்கு ஆன்சர் 1 மனமில்லாத பூக்கள் அழகானவை. அடுத்த கேள்வியை பார்த்தீங்கன்னு சொன்னால் இது சில படங்களோட சந்தர்ப்பட்டிருக்கு, ஆனால் இலகுவான கேள்வி. பின்வரும் உறுப்பினர் ஒரு தொகுதியில் உள்ளடங்க ஒரு தொகுதியாக வரும் 2 1 வேறுபட்டு வரும். இது ஆங்கில எழுத்துக்கள் தரப்பட்டது. அதை கண்டுபிடிக்கட்டும் ஆங்கில எழுத்துக்கள் கூட சரி. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து 3மே மீடியா ஊடகங்கள் வரக்கூடிய பொருட்கள். ஆனால் இது 2 எலக்ட்ரானிக்காக வரும். ரேடியோவும் டிவியும் எலக்ட்ரானிக்காக வரக்கூடியது, நியூஸ் பேப்பர் எலக்ட்ரானிக்கில் வராது. ஸோ அப்போ ஏவி என்பது சரியான ஆன்சராக இருக்கும். ரொம்ப சிம்பிளான கேள்வி. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஓகே 9வதுக்கு 1வது வரும். பட் அதே போல் அதே விரைவாக நம்ம அடுத்த கேள்விக்கும் பார்த்துருவோம். 10வது கேள்வியை பார்த்துன்னு சொன்னால் இதுவும் அதே மாதிரி ஒரு கேள்வி ஒன்று தான். இது இங்கே 4 படங்கள் தரப்படுது. இதில் தரப்பட்ட வாகனங்களை ஏதோ ஒரு வகையில் சரியாக ஒழுங்குபடுத்தப்பட்ட ஆங்கில எழுத்து வரிசையை காட்டு. இங்கே நம்ம ஒழுங்குபடுத்தும் போது சிறிய வாகனத்தில் இந்த பெரிய வாகனத்தை பார்த்தோம்னா சி சிறிய வாகனமாக இருக்குது. இங்கே C 2 விட வந்துருக்குது. அப்போ C வருமானம் இந்த 2 விடையை பார்ப்போம். சியாக இருந்தால் 2வது D வரணும். டி இங்கே பார்த்தீங்கன்னா D வருது. CD இங்கே வந்துருக்குது. அடுத்து 3வது வர வேண்டியது A வரணும். அப்போ இங்கே வரல். ஸோ அந்த ஓர்டர் வராட்டி நம்ம என்ன செய்யணும், அடுத்த ஓர்டர் தான் பார்க்கணும். பெரிய வாகனங்களுக்கு பார்ப்போம்.
அப்போ பி வந்திருக்கால, இப்போ நம்ம பியையும் பெரிய வாகனம் பார்க்கணும். முதலாவது பி வந்திருக்கிறதால இங்கே வந்திருக்குது. பிக்கு அடுத்து நம்ம பார்த்தோன்னா ஏ வந்திருக்கணும், இங்கே ஏ வந்திருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் டி வந்திருக்குது. அடுத்து ஆட்டோமேட்டிக்காக சி வரும். ஸோ 3வது என்பது தான் சரியான ஆன்சராக இருக்கும். சொன்னால் அந்த ஓர்டரில் தான் இங்கே வருது. ஓகே, 3வது ஆன்சர் தான் சரியான ஆன்சர். அதே போல் நம்ம அடுத்து 11வது கேள்வி பார்த்தோன்னு சொன்னால் 11வது கேள்வியை பொறுத்த வரைக்கும் இது படங்களோட சம்மந்தப்பட்ட ஒரு கேள்வி. கீழே தரப்புள்ள கோலத்தின்படி அடுத்ததாக வர வேண்டிய ஒரு விதம் கேட்டிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஷேப்பில் வந்திருக்கு, இது இந்த ஷேப்பில் வந்திருக்கு. ஸோ அப்போ இந்த மாதிரி ஷேப்பில் தான் இங்கே வரணும், அந்த ஷேப்பில் தான் தந்திருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா இதில் அந்த அம்புக்குறி மேலே இருக்குது, அப்போ இதில் அம்புக்குறி கீழே இருக்குது. அப்போ இதில் அம்புக்குறி மேலே இருந்தால் அப்போ இதில் அம்புக்குறி கீழே வரணும். அப்போ இந்த ஷேப்பில் அம்புக்குறி கீழே வர்றது ஒரே ஒரு படம் தான் இருக்குது, இந்த படம் மட்டும் தான் இருக்குது. ஸோ அப்போ 2வது ஆன்சர் தான் சரியான ஆன்சராக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் ஓகே, 11வது கேள்விக்கு 2வது ஆன்சர் சரியான ஆன்சர் இருக்குது. ஓகே, நம்ம இது சிம்பிளான கேள்வினால விரைவாக அடுத்த கேள்விக்கு போவோம். 12வது கேள்வி பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் வாசிக்கக்கூடிய கேள்வி, கொஞ்சம் நிதானமாக வாசிச்சு பாருங்க, ஈஸியாக இருக்கும். தற்காலத்தில் இடம்பெறும் வெப்ப அதிகரிப்பினால் நீர்நிலைகள் வற்றி போயின, இதனால் பயிர்ச்செய்கைகள் பாதிப்படைந்தன. இதற்கு பிரதான காரணமாக இருந்தது காடழிப்பு நடவடிக்கையாகும் ஒரு கூற்றொன்று தரப்பட்டிருக்கு. இந்த கூற்றுக்கு ஏற்ப நேரம் கூறப்பட்ட விடயம் நடைபெற்ற ஒழுங்குமுறை, இது ஒழுங்குமுறையை கேட்டிருக்காங்க. அப்போ ஒழுங்குமுறை என்பது பிரதான காரணம் காடழிப்புன்னு வந்திருக்காங்க. அப்போ காடழிப்போடு நம்ம ஆரம்பித்தா பொருத்தமாக இருக்குது. அப்போ முதல்ல காடழிப்பு ஏற்படுறதால வெப்பம் அதிகரிக்கும், வெப்பம் அதிகரிக்கிறதால நீர்நிலைகள் வற்றி போகும், நீர்நிலைகள் வற்றி போவதால் பயிர்ச்செய்கை பாதிப்படையும். அப்போ இதில் ஒரு ஒழுங்குல காட்டப்பட்டு இருக்குது. அப்போ இங்கே மாற்றி பண்ண வெப்பம் அதிகரிக்கிறது மாறி இருக்குது. ஸோ அப்போ இது சரியான விடையாக இருக்கும். நீங்கள் நேரத்தை மிச்சப்படுத்திக் கொள்வதற்காக இப்படி விரைவாக செய்யலாம். இல்லைன்னு சொன்னால் 3 விடையும் நீங்கள் பாருங்கள், எந்த விட பொருத்தமாக இருக்கோ அதை நீங்கள் கண்டுபிடிக்கலாம். ஓகே, அப்போ இதுக்கு முதலாவது ஆன்சர் தான் சரியான கேள்வி. நம்ம அடுத்த 13வது கேள்விக்கு போவோம். இங்கே பார்த்தீங்கன்னா 13வது கேள்வியை பொறுத்த வரைக்கும் இதுவும் இது கண்ணாடி பிம்பத்தோடு சம்மந்தப்பட்ட கேள்வி. இது படங்கள் தரப்பட்டிருக்கு. அருகில் காணப்படும் உருவின் தோற்றம் கண்ணாடியில் தோன்றும் பிம்பத்தை சரியாக காட்டவில்லை, எதிரி செய்யலாம். இந்த பிம்பம் தெரிஞ்சால் உங்களுக்கு தெரியும், அதாவது ரைட் சைடில் தெரியுது, லெஃப்ட் சைடில் தெரியும், அவ்வளோதான் கண்ணாடியில். நீங்கள் இங்கே நேரடியாக நம்ம பார்த்தீங்கன்னா இந்த பிளாக் ஷேட் லெஃப்ட் சைடில் இருக்குது. ஸோ கண்ணாடியில் ரைட் சைடில் தெரியும், இந்த பக்கம் தெரியப்படுது. அப்போ இந்த பக்கம் எது தெரியுது, இங்கே 2 இருக்குது. அப்போ இங்கே 2 வாய்ப்பு இருக்கிறதால அப்போ இந்த முக்கோணம் இந்த ஷேப்பில் இருக்கிறது இங்கே அளவு, ரைட் சைடில் இருக்கிறது அங்கே அளவு வரும், அப்போ இங்கே அளவு தான் இருக்குது. ஸோ இதுக்கு வரல. ஸோ அப்போ நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இது லெஃப்ட் சைடில் உள்ளது ரைட் சைடில் வரும், இந்த லெஃப்ட் சைடில் உள்ள இங்கே ரைட் சைடில் உள்ளது இங்கே லெஃப்ட் சைடுக்கு வரும். ஸோ மாற்றி ஆட்டோமேட்டிக்காக மாறி பார்த்தீங்கன்னா விடைய கண்டுபிடிக்கலாம். இது சரியான ஆன்சராக இருக்கும். விரைவாக நேரத்தை மிச்சப்படுத்துறதுக்காக இப்படி குயிக்காக நம்ம விடையை பார்க்கலாம். ஓகே, 3வது ஆன்சர் சரியான ஆன்சர். அதே போல் பார்த்தீங்கன்னா 14வது கேள்விக்கு நம்ம போனோம்னா இதுவும் அதே மாதிரி ஒரு உருவத்தோடு சம்மந்தப்பட்ட கேள்வி தான். இலகுவாக கண்டுபிடிக்கலாம், பார்ப்பது கஷ்டமாக இருந்தாலும். உருக்கள் அமைந்துள்ள கோலத்துக்கு வினாக்குறி இடப்பட வேண்டிய இடத்தில் வர வேண்டிய ஒரு விதம் கேட்டிருக்கு. அப்போ இங்கே 3 விட தந்திருக்காங்க. இந்த இடத்துல என்ன வரும்னு கேட்டுருக்கப்பட்டிருக்குது. பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு படம், இங்கே ஒரு படம், இந்த 2 படையும் சேர்த்தா லெஃப்ட் சைடில் இருக்குது, ரைட் சைடில் இருக்குது, இது 2ஐயும் சேர்த்து லெஃப்ட்டும் ரைட்டும் வந்திருக்கு. அப்போ இது பார்த்தீங்கன்னா இது கீழே இருக்குது, மேலே இருக்குது. ஸோ இது மேலேயும் கீழேயும் சேர்த்து வந்திருக்கு. அப்படியா இருந்தால் இந்த மூளையில் கீழ் மூலையில் இப்படி வந்திருக்கு, மேல் மூலையில் வந்திருக்கு. ஸோ அப்போ இது 2ம் சேர்ந்த மாதிரி வரணும். அப்போ சேர்ந்த மாதிரி வரணுமாக இருந்தால் 2வது ஆன்சர் தான் சரியான ஆன்சர். ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். கொஞ்சம் நிதானமாக அவதானிச்சிங்கன்னு சொன்னால் ஈஸியாக கண்டுகொள்ளலாம். இதே போல் 15வது கேள்வியை நம்ம பார்ப்போம். இந்த கேள்வியை பொறுத்த வரைக்கும் இது வசன கேள்வி. கொஞ்சம் நிதானமாக நீங்கள் வாசிக்கணும். அன்வர் தன்னிடமிருந்த பென்சில்களை தனது 3 நண்பர்களுக்கு ஒருவருக்கு 4 வீதம் என்ன செய்யலாம், பிரித்து கொடுக்கலாம். அப்போ 4 வீதம் கொடுக்கும்போது 3 நண்பர்னு சொன்னால் 3 நண்பர் 4 வீதம் கொடுத்தா 3 12 வரும். அப்போ இந்த கேள்வியை பொறுத்த வரைக்கும் 12 இது அப்படி வச்சின்னு சொன்னால் அவர் 2 இதில் இங்கே பென்சில் வரதால இது பென்சில் வரும், புத்தகம் அடிக்கப்பட்ட வந்துருக்குது இதில். அப்போ இதில் 2 மீதி இருக்குது. அப்போ 2 மீதி சொன்னால் 12 வருஷத்து 2 மொத்தம் 14 வரப்போகுது, இப்படி இருக்க போகுது. எஞ்சும் ஒருவருக்கு 2 வீதம் பகிர்ந்து கொடுத்தால், அப்போ இதில் 3 நண்பர்கள் இருக்காங்க. அப்போ 3 நண்பர்களுக்கு 2 வீதம் கொடுத்தா உங்களுக்கு தெரியும் 6 வரும். அப்போ 6 வரதால் பகிர்ந்து கொடுத்தால் 8 புத்தகங்கள் மிஞ்சுவான். அந்த 6ஓட நம்ம 8 கூட்டினா எப்படி வரும், இதில் பார்த்தீங்கன்னா அதுவும் 14 வரப்போகுது. ஓகே, அப்போ இதே ஆன்சர் தான் இங்கேயும் வருது. அப்போ அதன்படி ஒருவருக்கு 3 வீதம் பகிர்ந்து கொடுத்தால், 3 வீதம் 3 பேர் இருக்காங்க. அப்போ பார்த்தீங்கன்னா 3 9 வரும்.
பகிர்ந்து கொடுத்தால் எத்தனை பென்சில் எஞ்சி மிக வைக்கப்பட்டிருக்கு. அப்போ 14 வரணும். அப்போ 14 வரணுமே இருந்தால் என்ன செய்யலாம்? 14லேருந்து 9 கழிச்சிங்கன்னா எஞ்சக்கூடியதை கண்டுபிடிக்கலாம். இதில் 5 இது வரக்கூடியது. அப்போ 5 தான் எஞ்சக்கூடிய ஆன்சர். ஸோ 5 என்பது இங்கே முதலாவது ஆன்சர் தான் 5ஆக இருக்குது. ஸோ அதுதான் சரியான ஆன்சராக இருக்கும். S15க்கு 1. அப்போ அதே போல் நம்ம அடுத்த கேள்வியை பார்த்துருவோம். இப்போ நம்ம பார்க்க போகிற கேள்வி 16வது கேள்வி. இது உங்களுக்கு தெரியும். இதில் உங்களுக்கு கணிதத்தில் படிச்சிருப்பீங்க. கணிதத்தோடு சம்மந்தப்பட்ட ஒரு கேள்வி. முதன்மை எண்கள், முக்கோண எண்கள், இரட்டை எண்கள், சதுர எண்கள், பல வகையான எண்கள் இருக்குது. இந்த எண்களை அடிப்படையாக கொண்ட கேள்வி தான் இது. இந்த கேள்வி சிறுவன் ஒருவன் அலங்கார வடிவொன்றை அமைத்த விதத்தை ஏபிசின்னு 3 விதம் காட்டுதான். இங்கே ஏபிசி காட்டுது. அதே போல் அவற்றை அமைப்பதற்கு 10 மாபிள்கள் தேவைப்படணும். அப்போ இதை அமைக்கிறதுக்கு 10 மாபிள்கள் தேவைப்படுதுன்னு சொல்கிறான். ஸோ அப்போ இங்கே இதில் கேட்கப்பட்ட கேள்வி இங்கே டி இருக்குது, இங்கே இ இருக்குது, இங்கே எஃப் இருக்குது. அப்போ எஃப் என்னும் இடத்தில் வர வேண்டிய வடிவத்தை அமைப்பதற்கு தேவைப்படும் மாபிள். அப்போ இந்த இடத்துல எத்தனை மாபிள் தேவைன்னு கேட்கலாம். ஸோ நம்ம இதை பார்க்கும்போது 1, 3 இங்கே கீழே பார்த்தீங்கன்னா இங்கே 1 இருக்குது அடியில், இங்கே அடியில் 2 இருக்குது, இதில் 3. இப்போ இந்த அடி பகுதி இப்படி 1, 2, 3 போட்டு சொன்னாங்க. இதை நம்ம முக்கோண எண்கள் சொல்லுவோம். அப்போ முக்கோண எண்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த முக்கோண ஷேப்பில் வரும். இந்த முக்கோண ஷேப்பில் இப்படி போகும். அப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே 3 இருந்தால் இங்கே 4 வரப்போகுது. அப்போ 4 வந்தால் அதுக்கேற்ற மாதிரி இங்கேயும் என்ன செய்யும்? அது மாறும். அப்போ நம்ம ஏற்கனவே இங்கே உள்ள இந்த எத்தனை இருக்குது? இங்கே 6 இருக்குது. அப்போ இதில் நம்ம இங்கே 4 வரப்போகுது. அந்த 6 நாளைக்குன்னா 10. அப்போ இந்த இடத்துல 10 வரும். அப்போ இங்கே 10 வந்துன்னு சொன்னால் அப்போ இந்த 10ஓட நம்ம என்ன செய்யணும்? இங்கே கீழே வரப்போகுது. அப்போ இங்கே வரப்போகுது 10. அப்போ அடியில் இங்கே 3 வந்திருந்தா இதில் 4 வந்திருக்கும். அப்போ இங்கே 5 வந்திருக்கு. அப்போ 5 வந்திருந்தா இங்கே 15 வரப்போகுது. அப்போ இங்கே 15 இருந்தால் இதில் 5 இது இந்த இடத்துல எனக்கு 6 வரும். அப்போ இங்கே 15 எல்லாத்தையும் கூட்டினா மொத்தம் 21. அப்போ இந்த இடத்துல வர வேண்டிய மாபிள்கள் எண்ணிக்கை 21 என்பதுதான் சரியான ஆன்சர். இப்போ உங்களுக்கு இந்த கேள்வியை விட தெரியாட்டி இது நம்ம தனி இது சம்மந்தமான முக்கோண சம்மந்தமான வீடியோ நாங்கள் போட்டிருக்கோம். நீங்கள் என்ன செய்யலாம்? அதில் போய் தாராளமாக பார்க்கலாம். இந்த எண்களை எப்படி கண்டுபிடிக்கிற முக்கோண எண்கள், சதுர எண்கள் என்னென்னா நீங்கள் அதில் எங்கள் சேனல் இருக்குது. நீங்கள் பாருங்கள். அதனுடைய ஆன்சர் உங்களுக்கு இன்னும் இலவாக விளங்கும். இதில் நம்ம அதிகமாக விளங்கப்படுத்தும் போது நேரம் எடுக்கும் என்பதனால அடுத்த கேள்விக்கு போடு. அதுக்கு அடுத்த கேள்வி பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கேள்வி இதுவும் தரப்பட்டிருக்குது. இது பெருக்கல் வாய்ப்போடு சம்பந்தப்பட்ட ஒரு கேள்வி அல்லது பெருக்கல் பிரித்தல். சரி, இதை நம்ம பார்த்தோன்னு சொன்னால் இதில் என்னன்னு சொல்லுங்கள். இப்போ பாருங்கள், இதில் 34 தந்திருக்கு, இங்கே 6, 8 தந்திருக்கு. இப்போ நம்ம என்ன செய்யலாம்? அந்த 6, 8ஐயும் பெருக்கும் போது இது ரெண்டையும் பெருக்குன்னா 6, 8, 48 என்ற ஆன்சர் வரும். இங்கே வரப்போகுது. இங்கே தந்துக்கிற விட வந்து 34. அப்போ நம்ம என்ன செய்யும்? இதில் 34 கழிச்சு பார்ப்போம். அப்போ இங்கே நம்ம 34 இதோட கழிச்சு பார்க்கும்போது இதில் விட உங்களுக்கு தெரியும் 14 வரப்போகுது. அப்போ இந்த 14 எப்படி வருதுன்னு சொன்னால் 6ஐயும் 8ஐயும் கூட்டலாம். 6ஐயும் 8ஐயும் கூட்டினா 14 வருது. ஸோ இப்போ கூட்டுனா இந்த விட வரணும், பெருக்குனா இந்த விட வரணும், இங்கே வர விட கழிக்கும் போது இந்த ஆன்சர் வருது. இதே மெத்தட் தான் இங்கே வரும். நீங்கள் செஞ்சு பாருங்கள். நான் தேவையில்லை என்பதனால நேரடியாக விடைக்கு போகிறேன். அப்போ 7ஐயும் வந்து நம்ம பெருக்கும்போது உனக்கு 7 தெரியும், 7 35. அப்போ இந்த ஆன்சர் இங்கே வரும். அப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்? இந்த இடத்துல 7ஐயும் 5ஐயும் கூட்டுவோம். அப்போ இங்கே 7ஐயும் 5ஐயும் கூட்டும்போது அதன் ஆன்சர் என்ன வருதுன்னு பார்ப்போம். இப்போ 7ஐயும் 5ஐயும் கூட்டும்போது உங்களுக்கு தெரியும் 7 5 12. அப்போ இந்த இடத்துல நம்ம என்ன செய்யலாம்? 12 வரணும். அப்போ இதில் 12 வரணுமா இருந்தால் அப்போ நம்ம இந்த இடத்துல வர வேண்டிய 12 நம்ம இதில் போட்டு என்ன செய்யலாம்? எத்தனையை கழிச்சா 12 வரணுன்றதுக்கு போடலாம். நீங்கள் சும்மா இந்த இடத்துல கழிச்சு பார்த்தீங்கன்னா கூட உங்களுக்கு ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். இதில் ஆன்சர் வந்து 23 வரணும். 23 கணிக்கும் போது தான் 12 ஆன்சர் வரப்போகுது. ஸோ அப்போ இந்த இடத்துல வர வேண்டிய இலக்கம் 23. இதை கொஞ்சம் விரைவாக செஞ்சுருக்கேன். விலங்குகள்னு சொன்னால் நீங்கள் குரலில் கேளுங்க. மேலதிகமாக இது சம்பந்தமான கேள்விகளை மேலதிகமாக உங்களுக்கு தந்து வேற ஒரு வீடியோ உங்களுக்காக நான் தாரேன். நேரம் போதாத காரணமாக நம்ம விரைவாக அடுத்த கேள்வியை பார்த்துட்டு போவோம். இப்போ பார்த்தோம்னா 18வது கேள்வி. இந்த கேள்வியை பொறுத்த வரைக்கும் இது ஒரு சதுர வடிவ அட்டையை சுற்றி உள்ள நீளம் 36 சென்டிமீட்டர். 9 சென்டிமீட்டர் தரப்பட்டிருக்குது. உங்களுக்கு தெரியும். இப்போ இதில் 9 9 நம்ம என்ன செய்யலாம்? இந்த பக்கம் 9, இந்த பக்கம் 9, இந்த பக்கம் 9, நம்ம எல்லா பக்கம் 4 பக்கம் 9 வரால நான் 9 பெருக்கிறீங்கன்னா நான் 9 36 என்பது வரும். 36 என்பது தான் இங்கே தரப்பட்டிருக்கு. 36 சென்டிமீட்டர் சுற்றி உள்ள அளவை தான் சொல்கிறாங்க. 36 சென்டிமீட்டர்.
அதிலிருந்து 12 சென்டிமீட்டர் சுற்றியுள்ள நீளத்தை கொண்ட சிறிய மொத்தமாக 36 சென்டிமீட்டர் சுற்றி இருக்குது. இதுல சின்னனா என்ன சொல்றாங்கன்னா 12 சென்டிமீட்டர் வர மாதிரி செய்யணும் அப்படின்னு சொன்னா 36,000 தான் நீங்க என்ன செய்யணும். அந்த 12 அதில் பிரிச்சிங்கன்னா சரி, 36 12ஆல பிரிச்சா உங்களுக்கு தெரியும் வரக்கூடிய ஆன்சர் 36 12 பிரிச்சா இவ்வளோ வரும் 3. அப்ப நம்ம சிறிய சதுரத்தினுடைய சென்டிமீட்டர் அளவு வரப்போது ஒரு பக்கத்துக்கு 3 சென்டிமீட்டர் வரும். அங்கே முன்னாடி 12 வரும். இந்த அளவு அவங்க சொன்னா 12 சென்டிமீட்டர் அளவு வரும். அப்ப இந்த மாதிரி ஷேப்ல எத்தனை சதுரங்களை வெட்ட முடியும்னு வைக்கலாம். அப்ப இதுல 3 இருந்தா 9 9 இதுல 3 சதுரங்கள் இந்த இடத்துல வரும். அதே போல இங்கே அலையும் 3 வரும். ஸோ அப்ப இங்கே அலையும் 3 இங்கே அலையும் 3 நம்ம எல்லாத்துலையும் 3 3 பார்த்தோம்னு சொன்னா 9 வரும். 9 என்பது சரியான ஆன்சர். ஓகே, நீங்க விளங்காச்சு கமெண்ட்ல கேளுங்க, எனக்கு தவிர உங்களுக்கு. ஓகே, இப்போ அதே போல நம்ம அடுத்த கேள்வி 19 கேள்விக்கு போவோம். இது ஒரு வசன கேள்வி, சும்மா சிம்பிளா யோசிக்கிற கேள்வி வந்து, மாலதி தனது வீட்டு முற்றத்தில் அமைந்திருந்த மேற்கு வானில் தோன்றிய வானவில்லை ரசித்துக் கொண்டிருந்தாள். மாலதி அமைந்திருந்த நேரமாக இருக்கக்கூடியது. இது வந்து ஒரு பொது அறிவு சம்பந்தமான ஒரு கேள்விதான். மேற்கு வானில் என்பது இங்கே தரப்படுகிறதால, இப்போ சூரியன் உங்களுக்கு தெரியும், சூரியன் எந்த திசையில் இருந்தால் வானவில் தோன்றும் என்று உங்களுக்கு கெஸ் பண்ணிடலாம். உங்களுக்கு பொதுவான அறிவியல் வந்து இருந்தால், பொது அறிவு இருந்திருந்தால் இந்த கேள்விக்குரிய ஆன்சரை கமெண்டில் நீங்கள் போடுங்க. யார் சரியான ஆன்சர் போடுறது பார்ப்போம். கடைசி கேள்வி 20வது கேள்விக்கு போகும். இந்த 20வது கேள்வி பார்த்தோன்னு சொன்னால், நிகழ்வு ஒன்றில் 4 தம்பதியர் தங்களுக்குள் மாறி மாறி கைகளிக்கும். இப்போ 4 தம்பதியர்னு சொல்லும் பொழுது உங்களுக்கு தெரியும், 4 தம்பதியர்னு சொன்னால் 8 பேர் இருக்காங்க படத்துல. ஸோ 8 பேர் இருக்கிறதால நீங்கள் இந்த கேள்வியை 8 பேர்னு வரும். 4 தம்பதியர்னு சொல்லும் போது 8 பேர் மாறி மாறி கைகளை கொடுத்தாங்கன்னா செய்யறாங்க. இதில் இடம்பெற்ற கை குலுக்கிறது எண்ணிக்கை கேட்டிருக்கு. ஸோ அதை நம்ம வந்து ஓகே, நான் பார்த்தோம் சொன்னால் இதில் 8 பேர் இருக்காங்க. அப்போ 8 பேராக இருந்தால் நம்ம என்ன செய்யணும், இதை கண்டுபிடிக்கிற மெதட்டுக்கு 8க்கு அடுத்து முன்னுக்குள்ள இலக்கை வந்து 7. ஸோ அந்த 7ஆல் நீங்கள் என்ன செய்யணும், இந்த 8 இருக்கணும். 7 உங்களுக்கு தெரியும் 56. 7க்கு ஆன்சர் வந்து 56 வரும். ஸோ நீங்கள் 56 வரும்போது என்ன செய்யணும், அந்த விடையை 56 நேரடியாக தரப்பட்டிருக்கு வராது. ஏன் சொன்னால் கை குலுக்கள் வந்து 2 கைக்கு சம்மந்தப்படும். இந்த ஒரு கைக்கு தான் 56 வரும். ஸோ 2 கை சம்மந்தப்படும் போது தான் ஒரு கை குலுக்கல் இருந்தது. 2 கொண்டு என்பதனால இந்த 56 2ஆல பிரிக்கும். அது 2ஆல் 56 2ஆல பிரிக்கும் போது 28 வரும். ஆன்சர் 28. இங்கு இடம்பெற்ற கைகள் எண்ணிக்கை 26 காணப்படும். ஓகே, அது சரியான ஆன்சர். ஸோ இப்போ உங்களுக்கு இது வரைக்கும் 20 கேள்விகளை தந்திருக்கு. இது உங்களுக்கு விளங்கியிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி உங்களுக்கு விளங்காலை கமெண்ட்ல நீங்கள் போடுங்க. நாங்கள் அது சம்மந்தமான மேலதிக தகவல் உங்களுக்காக நாங்கள் உங்களுக்கு தருவோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி வீடியோக்கள் தொடர்ந்து தருவோம். எங்களோட இணைஞ்சிருங்க. ஓகே, தேங்க்யூ. மீண்டும் சந்திப்போம்.